சார் மதுரகானு தான் முதல்ல சொல்லி தரணும். ஆமா ஏங்க நீங்களா காலேஜ் விட்டு போய் பல வருஷமாச்சேங்க. அரியர் எக்ஸாம்க்கு யார் சார் சொல்லி தருவா? ஜி நானே உங்க ஜூனியர் ஜி. உனக்கு சீனியரா படிச்சதுனால தான் எப்படி இருக்கேன். டேய் குடு புக்கு குடு. மூத்தால வந்திருக்காரு. இரு அவர் கேக்கட்டும். இன்னும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிக்கல நீங்க எல்லாம். வந்துட்ட டவுட் கேக்குது. டேய் வாடா மதுரை பக்கம் வாடா. போறீங்கல நீ மதுரைக்காரனா கோயம்புத்தூர்காரனா? போடா போடா ஐட்டல. வாங்க டவுட்ல சொல்லி தர முடியாது. டேய் நான் உங்க டிபார்ட்மென்ட்டே கிடையாதுடா. டேய் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ரா. ஏய் பாத்ரூம் போக விடுங்கடா. எனக்கு புரியல மேம், சொல்லி கொடுங்க. எவ்வளவு வாட்டி நடத்தினாலும் புரிய மாட்டேங்குதேமா. மேம் காலேஜ் டைமே முடிஞ்சு போச்சுமா. வீட்டுக்கு போக இன்னும் 1 hour தான் இருக்கு. அந்த 1 hour எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? அதுக்கு ஒரு 16 மார்க்ஸ் சொல்லி தரலாம்ல. பாவி. ஹலோ சார். ஹலோ ஹலோ. பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏப்பா மணி 12. நீங்க தானே நடுராத்திரி எழுப்பி கேட்டாலும் ஃபார்முலா சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. சொன்னீங்களா? சொல்லுங்க. என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 days லீவ் வரும் சார். எல்லாருக்குமா? ஏ சார் கிளாஸ் நடத்த விடாம வேணும்னே டவுட்டா கேட்டு கொல்றானுங்க சார். சொல்லி தந்தாலும் they are not understanding sir. அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நாங்க படிச்சதெல்லாம் மறந்துருமோன்னு பயமா இருக்கு சார். சார் நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. அவ்வளவு ஏன் சார் நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல சார். சார் வாத்தியாருங்க தானே எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் பிரச்சனையா இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா வாத்தியாருக்கும் பிரச்சனையா இருக்கான் சார். புரியல சார் நீங்க டானை கூப்பிட்டு படிக்க சொல்லிட்டீங்க. ஆனா டானே இந்த காலேஜ்ல இருக்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் படிக்க சொல்றான் சார். எல்லாரையும் படிக்க சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? சார் ஏன் சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்லி தராம ஏமாத்துறீங்க? என்னால சொல்லி தர முடியாது. ஏன் சார்? என்னால முடியாது. ஏன் சார்? என்னால சிவில் இன்ஜினியரிங் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ரா. ஒரு மாணவன் தன் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி அறிவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பா சார்? சார் 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 நம்ம என்ன மெக்கானிக்கல் கன்வெர்ட் ஆயிரவா சார்? டோன் லில்லி என்னடா எங்களை படிக்கணும்னு சொல்லிட்டு கடைசில நீயே படிக்க ஆரம்பிச்சிட்டியே. டான் என்னைக்கும் படிக்க மாட்டான், நடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. எனக்கு எதுக்குடா இப்படி கெட்டப் போட்டு கேமராவோட வர சொன்னீங்க? நமக்கு வேலை வந்துருச்சு பெருசு. என்ன 100 நாள் வேலையா? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த கோலிவுட் காம்படிஷன்ல ஜெயிக்க போறோம். இந்த காம்படிஷனை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஏன் பெரிய டைரக்டர்களே ட்ரை பண்ணலாம். எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற லெவல்ல எடுத்து அனுப்புவாங்க. மினிமம் 2000 படம் வரும். ஜெயிக்கிறது இல்ல, அதுல டாப் 10ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதே கஷ்டம். அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ பெருசா நினைச்சிட்டேன். ஐயோ சரி வா வெளியில போய் பண்ணுவோம். எதுக்கு? எங்க அப்பன் திருப்பி என்னைய பிடிச்சி மொட்டை அடிச்சு உட்கார வைக்கவா? கஷ்டமா இருக்குல்ல? இல்ல மொட்டையோட உன்னை நினைச்சு பார்த்தேன். வெரி பேட். அதுக்கு தான் கதையை காலேஜுக்குள்ளே யோசிச்சிட்டேன். என்னதான் டான் உன் கதை? அப்படி கேளு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜுக்குள்ள வரும்போது நாம இன்ஜினியர் ஆயிடுவோம்னு நினைச்சு வரோம். ஆனா திரும்பி போகும்போது நாம இன்ஜினியர் ஆன் டவுட்லயே போறோம். இதெல்லாம் ஏன்? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் சிஸ்டம் சரியில்லை. அத ஒரு டாப்பரா நான் தட்டி கேட்க போறேன். ஜி அதுக்கு நீ டாப்பரா இருக்கணும். ஆஃப் கோர்ஸ் இந்த கதையில நான் ஒரு டாப்பர். காலேஜ்ல சின்னதா ஒரு தப்பு பண்ணாலே பூமி சார் உன்னை தூக்குறதுக்கு ரெடியா இருக்காரு. இதுல ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ண கண்டிப்பா மாட்டிப்ப, தப்பிக்கவே முடியாது. முடியாத முடிச்சு காட்டுறவன் தான் டான். எப்படி மாட்டிக்காம இந்த ஷார்ட் பிலிம் எடுத்து காட்டுறேன்னு பாரு. ஏய் நம்ம புள்ளிங்க எங்க? உங்களை தான் இதை கேட்குறாப்புல. டேய் நம்ம புள்ளிங்க எங்கடா? இப்ப புரியுற வரைக்கும் கேளு. வாத்தியாருங்க வாங்குறாங்க துட்டு. செய்வீர்களா? அட்டி பொலி டோன் வேற லெவல். ஹலோ சார், நேற்று நடத்த வர நீங்க வரவே இல்லை. ஓடாதியா இல்லையா சார்? அது பிடி மாஸ்டர் சார். எஸ் சார். அவன் படிக்கல, வேற ஏதோ பண்றான். கண்டுபிடிக்கிறேன்.
பவானி இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. என்னங்க இது? இலையும் சொத்தையும் எடுத்துட்டு வா சொல்றேன். ஏய் உட்கார. உட்கார மாட்டேன். உட்கார. குழம்புத்துமா. யாருங்க இது? ஏய் கேக்குறாங்கல்ல, சொல்லு. டைரக்டர், சினிமா டைரக்டர். என்கிட்ட 1 ரூபா பட்ஜெட்ல 2 கதை இருக்கு, 2 ரூபா பட்ஜெட்ல 4 கதை இருக்கு. சரி, இந்த பேண்ட் ஷர்ட்டை மாற்ற வேண்டியதானே? நான் படம் எடுத்து தான் மாத்துவேன். சரித்தா. நம்ம குமாரன் அம்மே 8-10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுக்க போறேன்னு மெட்ராஸ் போனவன் புத்தி பேதலிச்சு போய் பைத்தியமாயி ஒரு டீ வாங்கி கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லி ரோட்டில் நின்று கத்திட்டு இருந்திருக்கேன். நம்ம ஊருக்காரங்க யாரோ பார்த்து கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. நான் வீட்டை போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ உனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காகவே ரூம் போட்டு யோசிப்பாரு போல. இல்லை காலேஜ் விட்டு போகிறதுக்குள்ளே உன்னை அடித்து மூஞ்ச உடச்சி விட்டுருந்துச்சு. யார் அவரு? தெரியலையே, பார்த்த மாதிரியே இல்லை. வாத்தியார் ட்ரெஸ்ஸை போட்டு கண்டக்டர் பேக் வச்சிருக்கான். ஓட ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான். டேய், நான் வாத்தியாரை இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ஒரு டவுட்டாவே பாக்குறாங்க. பேசாம ஸ்டூடெண்டா வந்துடவா? பெருசு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க நீ. டேய், பேர் சொல்லி கூப்பிடுங்கடா. பெருசு சொல்லுப்பா. வர்றா. ஷார்ட்டை இந்த பக்கம் வச்சுக்கோ. ஹாய். பிளேஸ்மெண்ட்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்தியா? எனக்கு எவன் வேலை கொடுக்க போறான்? எதுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸ்ல சும்மா உட்காரணும்னு வேணான்ட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் நீ வேலைக்கே போக மாட்டியா? நான் ஏன் வேலை பார்க்க போறேன்? நான் வேலை கொடுக்க போறேன். எது? இந்த சினிமா எடுத்தா? ஆ, இது எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு? 1 வாரம்? 1 மாசம்? அடுத்த என்ன? ஏரோப்ளேன் பார்த்துட்டு பைலட் ஆக போறேன்னு சொல்ல போற, அதானே? லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? இல்ல இந்த காம்படிஷன். காம்படிஷனா? சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு அன்சர்டைனான ஃபீல்டுன்னு தெரியுமா உனக்கு? சரி, ஒரு வேலை ஜெயிக்கலன்னா என்ன? நிறுத்து. நீ கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. உன்னை முதல்ல ஸ்கூலில் பார்த்தப்ப எனக்குள்ள எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நான் அன்னைக்கு எழுதி கைத்தட்டு வாங்கும்போது இருந்துச்சு. இது 2-4 நாள் இல்லை, 40 வருஷம் ஆனாலும் மாறாது. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாம ஜெயிக்காது. ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்லை, அது எனக்கு புதுசும் இல்லை. ஆனா இப்ப நீ கூட புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது தான். சச்சா, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். பெருசு கேமரா எடுத்துருவா, வாங்கட போலாம்.